இப்போ வந்து அந்நியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ வந்து தெலுங்கர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. மலையாளிகள் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. கர்நாடகர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க பிழைக்கிறதுக்காக தான் வர்றாங்க. இவங்க பிழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரமாட்டாங்க. பிழைப்பதற்கு வேற எங்க இத விட நல்ல வருமானம் கிடைக்குதோ, அங்க கூட போவாங்க. இப்போ ஒரு கேரளாக்காரங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா, தமிழ்நாட்ட விட கர்நாடகத்தில இத விட அதிகமான சம்பளம் கிடைச்சதுன்னா, அங்க போயிடுவாங்க. பிழைப்பதற்காக வேறொரு மாநிலத்தில் செல்றவர்கள், வேற எங்க இத விட நல்ல வருமானம் கிடைக்குதோ அங்க போயிடுவாங்க. அதனால பிழைப்பதற்காக கேரளாவிலருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த தமிழ் மொழிய வந்து நேசிக்க மாட்டாங்க. த தமிழ்நாட்ட தமிழ் மொழிய நேசிக்க மாட்டாங்க. அவங்க எத நேசிப்பாங்க அப்படின்னா, அவங்க எங்க நல்ல வருமானம் கிடைச்சாலும் அங்க போயிடுவாங்க. அப்ப அதற்கு ஏற்ற ஒரு மொழிய தான் அவங்க நேசிப்பாங்க. அதற்கு வசதியான ஒரு மொழிய தான் அவங்க நேசிப்பாங்க. பிழைப்பதற்காக வெளி இடங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்கிற மக்கள், அதற்கு ஏற்ற ஒரு மொழிய தான் அவங்க நேசிப்பாங்க. அப்படி நேசிக்கும்போது அப்போ வந்து கேரளாவிலருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வர மக்கள் வந்து எந்த மொழிய நேசிப்பாங்கன்னா, தமிழ் மொழிய நேசிக்க மாட்டாங்க. அவங்க ஆங்கிலத்த தான் நேசிப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து தமிழ்நாட்ட விட இன்னும் அதிகமான வருமானம் பம்பாயில கிடைக்குதா, அங்க போயிடுவாங்க. சரி பம்பாயில விட கல்கத்தாவுல இன்னும் அதிக வருமானம் கிடைக்குது அப்படின்னா, அங்க போயிடுவாங்க. அப்ப அதற்கு எந்த மொழி வசதியானதோ, அந்த மொழிய தான் அவங்க நேசிப்பாங்க. அதற்கு ஆங்கிலம் தான் வசதி. அதனால இந்த மாரி தெலுங்குலருந்து இங்க குடியேறினவங்க, திராவிடர்கள்ன்னு சொல்றாங்கல்ல. தெலுங்கு ஆந்திராவிலருந்து இங்க வந்து பிழைக்க வந்தவங்க. அது மாரி கர்நாடகாவிலருந்து இங்க பிழைக்க வந்து வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க மொழிய பேசுவாங்க. வெளியில தமிழ் பேசுவாங்க. இப்படிப்பட்ட மக்கள் என்னைக்குமே வந்து ஒரு பிழைப்புவாதியா தான் அவங்க இருப்பாங்க. இந்த தமிழ்நாட்ட அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பிழைக்க வந்த ஒரு இடம். இத விட பிழைப்பதற்கு வேற எங்க வருமானம் அதிகமா கிடைச்சுன்னா, அங்க போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மனநிலையிலேயே தான் இங்க இருப்பாங்க. அவங்க வந்து தமிழ நேசிக்க மாட்டாங்க. அவங்க ஆங்கிலத்த தான் நேசிப்பாங்க. ஒரு பிழைப்புவாத மனநிலையிலேயே இந்த அந்நியர்கள் இருப்பாங்க. இப்ப ஆந்திராவிலருந்து இங்க ஆந்திராவை பூர்வீகமாகக் கொண்டு தமிழ்நாட்டில் குடியேறியவர்கள், ஒரு பிழைப்புவாத மனநிலையில் தான் வந்து குடியேறுறாங்க. பிழைக்கிறதுக்காக தான் இங்க வர்றாங்க. இங்க வேலை செய்றாங்க. இவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அல்லது இத விட அதிகமான வருமானம் வேற ஒரு மாநிலத்தில கிடைச்சுன்னா, அங்க போயிடுவாங்க. அப்ப அதற்கு அந்த மாரி பிழைப்புவாதத்திற்கு ஏற்ற ஒரு மொழிய தான் அவங்க நேசிப்பாங்களே தவிர, தமிழ் மொழிய நேசிக்க மாட்டாங்க. அவங்க இப்போ கர்நாடகாக்காரங்க வந்து கேரளாவுல குடியேறுறாங்கன்னா, அங்க மலையாள மொழிய நேசிக்க மாட்டாங்க. கேரளாவ விட இன்னும் வேற எங்கேயாவது நல்ல வருமானம் கிடைக்குதா? கல்கத்தாவுல கிடைக்குதா? அங்க போயிடுவாங்க. டெல்லியில கிடைச்சா அங்க போயிடுவாங்க. பஞ்சாப்ல கிடைச்சா அங்க போயிடுவாங்க. அப்படி எங்க வேணாலும் போவதற்கு தயாராக இருக்கிற ஒரு பிழைப்புவாத மக்கள் தான் இந்த அந்நியர்கள். அப்ப அந்த பிழைப்புவாதத்திற்கு ஏற்ற ஒரு மொழி எது? ஆங்கிலம். அதத்தான் அவங்க நேசிப்பாங்க. எங்க போனாலும் பொழச்சுக்கலாம். அப்படிங்கிற மனநிலையோட தான் அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்போ அந்த மனநிலைக்கு ஏற்ற ஒரு மொழி ஆங்கிலம். நாம எதுக்கு தமிழ நேசிக்கணும்? நமக்கு ஒண்ணும் தமிழ்நாட்ட விட வேற வருமானம் வேற எங்க அதிகமா கிடைக்குதோ நம்ம அங்க போயிடலாம். அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க இந்த தமிழ்நாட்டோட தமிழ் மொழிய நேசிக்க மாட்டாங்க. அவங்க அதற்கேற்ற ஒரு மொழிய தான் நேசிப்பாங்க. இப்ப தமிழ் மொழிய நேசிக்கிறவங்க, தாய்மொழிய நேசிக்கிறவங்க யார் தெரியுமா? எவ்வளோ வருமானம் கிடைச்சாலும் சரி, "என் தாய்நாட்ட விட்டு போமாட்டேன். என் தாய் மண்ண விட்டு போமாட்டேன். தமிழ்நாட்ட விட்டு போமாட்டேன். உலகத்தில சுற்றுலான்னு சொல்லி நீ எந்த ஊர் வேணாலும் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வரதுக்கு நான் தயாரா சுற்றுலா எனக்கு வெளிநாடெல்லாம் போய் சுத்திட்டு வரணும். அதுனா நான் வசிக்கிறது என்னுடைய மண்ணா தான் இருக்கணும். என்னுடைய தாய் நாடா தான் இருக்கணும்." அப்படிங்கிறவங்க மட்டும் தான் தாய்மொழிய நேசிப்பாங்க. எங்க வருமானம் அதிகமா கிடைச்சாலும் நான் அங்க போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க தாய்மொழிய நேசிக்க மாட்டாங்க. வருமானம் எங்க கிடைக்குது? பிழைக்கிறதுக்கு இத விட அதிக வருமானம் எங்க கிடைச்சாலும் நான் அங்க போய் செட்டில் ஆயிடுவேன். அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பா தாய்மொழிய நேசிக்க மாட்டாங்க. தாய்நாட்ட நேசிக்க மாட்டாங்க. தாய் மண்ண நேசிக்க மாட்டாங்க. ஆ அதனால வந்து அ இப்ப நம்ம வந்து திராவிடர்கள்ன்னு சொல்றோம்ல. திராவிடர்கள்ன்னு யாரு? இப்ப தெலுங்கர்கள், ஆந்திராவிலருந்து இங்க வந்தவங்க, கர்நாடகாவிலருந்து இங்க வந்தவங்க, மலையாளத்திலருந்து, கேரளாவிலருந்து இங்க வந்து பிழைக்க வந்தவங்க. இவங்க ஒரு பிழைக்கிற நோக்கத்தோட தான் இங்க வராங்க. அதனால வீட்ல அவங்க தாய்மொழிய பேசுவாங்க. வெளியில வந்து நம்ம மொழிய பேசுவாங்க. அவங்க தாய்மொழிய அவங்க விட்டுக் குடுக்க மாட்டாங்க. வெளியில நம்ம மொழிய பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த த தமிழ்நாடுங்கிறது பெருசு கிடையாது. இத விட வருமானம் வேற எங்க அதிகமா கிடைக்குதோ அங்க போயிடுவாங்க. அதனால இது ஒரு பிழைப்புவாத மொழியா தான் தமிழ் மொழிய பார்ப்பாங்களே தவிர, தாய்மொழியா அவங்க மொழிய பார்ப்பாங்க. அவங்க இப்ப ஆந்திராவிலருந்து வந்தா, தெலுங்க வந்து அவங்க தாய்மொழியா நெனச்சு, வீட்ல அந்த தாய்மொழிய விட்டுக் குடுக்க மாட்டாங்க. வெளியில வந்தா மட்டும் தமிழ் பேசுவாங்க.
தமிழ் என்பது அவர்களுக்கு ஒரு பிழைப்புவாத மொழி தான். ஆந்திராவிலேருந்து இங்கேருந்து குடியேறுறாங்கல்ல, அவங்களுக்கு தமிழ் என்பது ஒரு பிழைப்புவாத மொழி. அவ்வளோதான். அது ஒண்ணும் அவங்களுக்கு பிடிச்ச மொழியெல்லாம் கிடையாது. தமிழுக்காக அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க இத விட அதிகமான வருமானம், ஆதாயம் வேற எந்த மாநிலத்தில கிடைச்சாலும் சரி, அந்த நாட்டுக்கு வேற ஒரு நாட்டில கிடைக்குதா, அமெரிக்காவில கிடைக்குதா போயிடுவாங்க. அதனால அதற்கேற்ற அந்த பிழைப்புவாதத்திற்கு ஏற்ற ஒரு மொழிய தான் அவங்க முன்னிறுத்துவாங்க. அ பிழைப்புவாதற்கு பிழைப்புவாதத்திற்கு ஏற்ற ஒரு மொழி. அதுக்கு ஆங்கிலம் தான். அப்ப ஆங்கிலத்தில படிச்சா நீங்க எங்க வேணாலும் பிழைச்சுக்கலாம். அப்படிங்கிற அந்த பிழைப்புவாத மொழிய அதுக்கு தான் அப்ப தான் ஆங்கிலத்த முன்னிறுத்துறாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அ இப்ப த தி இப்ப வந்து கலைஞர்லாம் வந்து அ ஆந்திராக்காரரு. அங்க தெலுங்கு பூர்வீகமா கொண்டவரு. பிழைக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெலுங்கு மேல தான் அந்த பற்று இருக்கும். அவங்க தெலுங்க கூட பேசுவதற்கு மறந்திருப்பாங்க. அதனால நம்ம வந்து தெலுங்கர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அந்த உணர்வை அடிப்படையாகக் கொண்டு ஒரு பிழைப்புவாத மனநிலை அவங்ககிட்ட இருக்கும். அ ஆ ஒரு பிழைப்புவாத மனநிலை. அவங்க ஒருவேளை வந்து அது ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தாங்க? தமிழ்நாடு ஒரு ஒரு பெரிய பூமி, அற்புதமான பூமின்னு வந்திருக்க மாட்டாங்க. பிழைக்கிறதுக்கு வந்தாங்க. இத விட அதிக வருமானம் ஒருவேளை டெல்லியில கிடைச்சிருந்தா அங்க போயிட்டுருப்பாங்க. அப்போ இந்த மாரி நெறைய இப்ப வந்து ஜெயலலிதா வந்தாங்க. கருணாநிதி கருணாநிதி வந்தாரு. அப்புறம் வந்து அ இப்ப இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இப்ப ஸ்டாலின்லாம் இருக்காரு. அ அண்ணாதுரைலாம் தெலுங்கர் தான். அப்படின்னு சொல்லும்போது, எம்ஜிஆர் வந்து மலையாளி. அப்ப இவங்கலாம் ஒரு பிழைப்புவாத மனநிலையோட தான் இங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிழைக்க வந்த ஒரு இடம் தான் அப்படின்னு தான் நெனச்சு இங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு பிழைப்பதற்கு ஏற்ற ஒரு மொழி தமிழ் அல்ல. நம்ம இத விட வருமானம் வேற எங்க அதிகமா கிடைக்குது, ஆதாயம் எங்க அதிகமா கிடைக்கும், அங்க போறதுக்கு நாங்க தயார். அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் இங்க வாழும்போது, அவங்களுக்கு தமிழ்லாம் முக்கியமா தெரியாது. அதற்கேற்ற மொழி அவங்க பிழைப்பதற்கு ஏற்ற மொழி ஆங்கிலம் தான். அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்த முன்னிறுத்துறதுக்கு அதான் காரணம். இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்ட ஆட்சி செய்றாரு. ஜெயலலிதா தமிழ்நாட்ட ஆட்சி செய்றாங்க. அப்புறம் வந்து கலைஞர், அண்ணா, ஆ எம்ஜிஆர் இப்படி அந்நியர்கள் வந்து இந்த மண்ணை ஆட்சி செய்யும்போது, அவங்க ஏன் ஆங்கிலத்த முன்னிறுத்துறாங்க? அவங்களுக்கு ஏன் தமிழை வந்து ஒரு கல்வி மொழியா மாத்த முடியல? அ அதுக்கு காரணம் அவங்க ஒரு பிழைப்புவாத மனநிலையோட தான் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செய்றாங்க. அந்த பிழைப்புவாதத்திற்கு எது ஏற்ற மொழி? அதத்தான் அவங்க பார்ப்பாங்க. தமிழ அவங்க நேசிக்க மாட்டாங்க. ஆ அதனால வந்து அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து இங்கேயே இருக்காங்க. அவங்க எப்படி தமிழ நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க ஒரு பிழைப்புவாத மனநிலைய தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மனநிலை என்பது இங்கேயே இருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஒரு 4, 5 தலைமுறையா இங்கேயே இருக்காங்க பாருங்க. ஒரு 5, 6 தலைமுறையா அவங்களுக்கு தான் இந்த தமிழ் உணர்வு இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து இந்த மண் தான் நம்மளுடைய சொந்த மண். பிழைக்கிறதுக்காக நான் எங்கேயும் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சுத்தி பார்க்க வேணா போலாம். ஆனா நான் இங்கே தான் இருப்பேன். தமிழ்நாட்ல தான் இருப்பேன். அப்படின்னு நெனைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் தாய்மொழி பற்று இருக்கும். மத்தவங்களுக்கு இருக்காது.